ஆனால் இதற்கு முன்னர் உங்களுக்கு ஏற்பாடுகளை செய்த வைகோ அவர்களே இந்த முறை சந்திக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. மாமனிதர் சிவராம் அவர்கள் கட்டியெழுப்பின தமிழ்நெட்டை அழிச்ச ஒரு ஊடகவியலாளர் இருக்கிறார். அவர் தமிழ்நெட்டை மூடிட்டார். அந்த ஊடகவியலாளரும் அவருடைய கையாக்கள் கொஞ்சம் பேரும் சேர்ந்து நாங்கள் முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று செய்கிற நேரத்தில் அவர்கள் உயிருக்கு வருகிறார். அதை குழப்பம் இதுவாக இருந்தால் வைகோ நெடுமாறனுடைய சந்திப்பை தமிழ்நெட் ஜியா அவர்கள் குழப்பினார். அவரும் ஒரு சிலரும் குழப்பினார். ஆனால் அவர்களை தாண்டி உங்களால் சந்திக்க முடியவில்லை. அந்த சந்திப்புகள் அனைத்து சந்திப்புகளையும் குழப்பறதுக்கான முயற்சியால் மேற்கொள்ளப்பட்டு இறுதியில வைகோ அண்ணன் அவர்களும் நெடுமாறன் ஐயாம் தான். அந்த வகையில நான் உண்மையிலே ஐங்கரநேசன் அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். நாங்கள் அரசியலமைப்பு பேரவைக்கு சிறிதரனை நிர்வகித்ததா நீங்க நேரடியாக பேசியிருக்கின்றீர்கள் அவரோட? நான் பேசியிருக்கிறேன். எங்களுடைய அதிருப்தியையும் நான் தெரிவிச்சும் இருக்கிறேன். இது தவறுன்றதுல மாற்று கருத்து. வாக்களிச்சேன்றதை ஒத்துக்கொண்டேன். எனக்கு சொன்னது நான் சொல்றது சரியில்லை. என்ன பொறுத்தவரை தவறு என்ற ஒரு நிலப்பாட்டில இருந்து எந்த விதமான மாற்றமும் இருக்க முடியாது. அது தவறு, அது திருத்தப்படவும். அந்த நிலப்பாட்டை அவர் திருத்தவும். அதை இக்காரணம் கொண்டு ஏற்க முடியாது. வணக்கம். இது களம், மாற்றத்துக்கான குரல். தமிழ் தேசிய பேரவையினர் இந்தியாவுக்கு சென்று தமிழகத்தினுடைய கட்சிகள் பலரை சந்தித்திருக்கின்றார்கள். அதே நேரம் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெயசங்கரை கஜேந்திரகுமார் சந்தித்திருக்கின்றார். அதன் பின்னரான ஊடக சந்திப்புகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நம்ம இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்துக்கு நீங்கள் சென்றதனுடைய நோக்கம், அங்கத்தைய வரவேற்புகள், உங்களுடைய சந்திப்புகள், என்ன நோக்கத்துக்காக சென்றீர்கள்? அவர்கள் உங்களுடைய நோக்கத்தை ஏற்றுக்கொண்டார்களா? உண்மையை சொன்னால் நாங்கள் நான் பல தலைவர்கள் தமிழகத்துக்கு போயிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு போய் அமைதியாக நாங்கள் சந்திப்பில் நாங்கள் செய்து வந்திருக்கிறோம். ஆனால் அண்மை காலமாக அந்த சந்திப்புகள் குறிப்பாக 2020 ஆண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட பிறகு நாங்கள் இந்த சந்திப்புகளை செய்வதற்கு எடுத்த முயற்சிகள் பெரிய அளவுல முன்னுக்கு போக முடியல. ஏதோ ஒரு வகையில அந்த தடைகள் கொண்டிருந்தால், முக்கியமாக சொன்னால் நாங்கள் எல்லாரையும் போனால் எல்லாரையும் சந்திக்கணும். எங்களை பொறுத்தவரையில நாங்கள் அங்கு ஒரு என்ன சொல்ற அவங்களுடைய அரசியலுக்குள்ள சிக்கப்படுறதை நாங்கள் விரும்பவில்லை. அப்ப இதுக்கு முதலும் 2008 தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இருந்த காலப்பகுதியிலே கூட நாங்கள் என்ன சொன்னால் என்ன வைகோ அண்ணன் உடைய அழைப்புதல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சம்பந்தன் ஐயாவுடைய தலைமையில நாங்கள் ஒரு கட்சி தலைவர்கள் சென்னைக்கு சென்றிருக்கிறோம். அதுல நாங்கள் திரு பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்திக்கிறதுக்கு தான் அந்த முக்கியமான நோக்கமாக இருந்தோம். ஆனால் நாங்கள் எவரையும் சந்திக்க முடியவில்லை. ஏனென்றால் அன்றைக்கு நினைக்கிறேன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். வைகோ அண்ணன் அவருக்கு முழுக்க எதிராக ஒரு நிலப்பாட்டை எடுத்திருந்தார். அதனால எங்களுக்கு சொல்லப்பட்ட அதால ஒரு புரோட்டோகாலின் படி அப்படி தமிழ்நாட்டு ஊடாக சந்திப்புகள் செய்கிறதாக இருந்தால் முதல் கட்டமாக நீங்கள் முதலமைச்சரை தான் சந்திக்கணும். பின்ன எதிர்கட்சி தலைவர், பின் அது பிறகு நீங்கள் யாரையும் சந்திச்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்கள் அதை செய்யாமல் நீங்கள் தமிழ்நாட்டு ஊடாக வாரதாக இருந்தால் அது எங்களுக்கும் ஒரு சிக்கலா இருக்கும் எல்லாம் சொல்லப்பட்ட. அதுக்கு பிறகு நாங்கள் திரு சுபவீர பாண்டியன் அவர்களுடைய அவருடைய கண்டாக்ட் ஊடாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கலைஞர் அவர்கள் ஊடாக நாங்கள் சந்திப்புகளை மேற்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திச்சதுக்கு பிறகு நாங்கள் டெல்லிக்கு போய் மன்மோகன் சிங்கை சந்திச்சிடாங்க. இதுதான் நடந்தது. எனக்கு அது நல்ல ஞாபகம் என்னென்றால் அந்த மன்மோகன் சிங்கோட கிடைச்ச சந்திப்பு சரியா தேசத்தின் குரல் திரு அன்டன் பாலசிங்கம் அவர்கள்
யூகேல வந்து காலமானார். அவருடைய இறுதி நிகழ்வுல கூட வந்து நாங்கள் கலந்து கொள்ள முடியல என்றால் நான் அவசரமா வந்து இந்தியாவுக்கு போகணும் என்று சொல்லப்பட்டது. வந்த பின்னணியில வந்து கலந்து கொண்ட அப்ப இதில் எல்லாம் ஒரு அனுபவம். அப்ப நாங்கள் அந்த சந்திப்புல குறிப்பாக செய்கிறண்டா வந்து அதுக்கு ஒரு முறை இருக்கின்றதை வந்து நாங்கள் வழங்கி கொண்டுதான் நாங்கள் கட்சி பேதங்கள் இல்லாமல் வந்து எங்களோட பிரச்சனையில கொண்டு போய் வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லி அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அவர்களுக்கு இடையிலே அவர்களுடைய அரசியல் எதுவாக இருந்தாலும் வந்து எங்களுடைய விஷயத்துல வந்து அவர்கள் அனைவருடைய பங்களிப்பும் உங்களுக்கு தேவை என்ற அடிப்படையில வந்து நாங்கள் இந்த முறை வந்து ஒரு முயற்சி ஒன்றை மேற்கொள்ள வந்து அது எங்களுக்கு வெற்றியை கொடுத்தது. அப்ப அந்த பின்னணியில தான் நாங்கள் சென்றிருந்தோம். ஆனால் இந்த இவ்வகையான ஒரு சந்திப்பை ஆரம்பிப்பதற்கு வந்து நாங்கள் பல வருஷமாக வந்து நாங்கள் முயற்சி எடுத்து நாங்கள் அது இப்பதான் கைகூடும். இதற்கு முன்னர் உங்களுக்கு ஏற்பாடுகளை செய்த வைகோ அவர்களே இந்த முறை சந்திக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. நெடுமாறன் சந்திக்கப்படவில்லை என்று அதற்குரிய காரணங்கள் என்ன? அது உங்களுக்கு தெரியும் தானே. அங்க நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு சில நகர்வுகளை எடுக்கிற இடத்துல வந்து என்ன வெளிநாட்டுல வந்து ஒரு மாமனிதர் சிவராம் அவர்கள் கட்டியெழுப்பிற தமிழ்நெட்டை அழிச்ச ஒரு ஊடகவியலாளர் இருக்கிறார். இப்ப அவர் தமிழ்நெட்டை மூடிட்டார். அந்த ஊடகவியலாளரும் அவருடைய கையாக்கள் கொஞ்சம் பேரும் வந்து சேர்ந்து நாங்கள் முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று செய்கிற நேரத்துல வந்து அவர்கள் உயிருக்கு வருவி அதை குழப்பறது அதை கணிசமாக வந்து செய்யறதுக்கு அவர்கள் முயற்சி எடுத்தவர். உண்மையிலே வந்து இந்த சந்திப்பால் எதுவுமே நடந்திருக்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய முயற்சி இருந்தது. ஆனால் அது அப்படி நடக்கவில்லை. இறுதியில வந்து வைகோ அண்ணனும் நெடுமாறன் ஐயாவும் தான் மற்றது அவை சார்ந்த ஒரு சில அமைப்புகள் வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்த. ஆனால் நீங்கள் அந்த அறிக்கையை எடுத்து பார்த்தாலும் வந்து பிரச்சனை அந்த அறிக்கையை வந்து 95% வந்து சரித்திரத்தை வந்து சொல்லி போட்டு சேர்ந்து மொட்டையா வந்து நாங்கள் இங்க இந்த சரித்திரம் இப்படி இருக்க வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடைய முகவர்களா வந்து இங்க வந்து ஏதோ ஒன்று செய்யறாண்ட ஒரு கருத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். அதுல என்ன அடிப்படையில நாங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடைய முகவர்களா வந்திருக்கிறோம், என்ன நாங்கள் செய்யறதுல வந்து என்ன பிரச்சனை இருக்கின்ற ஒன்றும் அறிக்கையில வந்து சொல்லப்படுது. எதுவாக இருந்தால் வைகோ நெடுமாறனுடைய சந்திப்பை தமிழ்நெட் ஜெயா அவர்கள் குழப்பினார். அவரும் ஒரு சிலரும் வந்து குழப்பினார். அதுதான் எங்களுக்கு கிடைச்ச தகவல். ஆனா அவர்களை தாண்டி உங்களால் சந்திக்க முடியவில்லை அந்த சந்திப்புகளை. இல்ல அனைத்து சந்திப்புகளையும் குழப்பினார் என்று கூட அனைத்து சந்திப்புகளையும் குழப்பறதுக்கான முயற்சியால் மேற்கொள்ளப்பட்டு வந்து இறுதியில வந்து வைகோ அண்ணன் அவர்களும் நெடுமாறன் ஐயாம் தான் எங்களோட நாங்கள் கேட்டு வந்து சந்திக்காமல் விட்டார். மற்ற அனைவரும் வந்து நாங்கள் கேட்டவர்களை தான் நாங்கள் சந்திச்சாங்க. இவை 2 பேரும் தான் நாங்கள் கேட்டு சந்திக்க முடியல. நான் நேரடியாக வந்து வைகோ அண்ணனுக்கு வந்து நடந்துட்டான். வைகோ அண்ணன் என்னோட நல்ல பழக்கம். அந்த வகையில வந்து நான் அவருக்கு நேரடியாக வந்து எடுத்தான். அவர் தொடர்பு வேற இல்லை. அவருடைய ஒரு உதவியாளர் வந்து போனை ஆன்சர் பண்ணி அப்ப நான் சொன்னேன் நான் வந்திருக்கிறேன் அவரோட கைக்கோணம். அப்ப அவர் இன்னொரு நம்பரை வந்து கொடுத்தவர் வந்து நாங்கள் அந்த நம்பருக்கும் அடிச்சு வந்து நான் சொல்லியும் அவர் அதுக்கப்புறம் வந்து தொடர்பு வேற இல்லை. நெடுமாறன் ஐயா வந்து திரு ஐங்கரநேசன் அவர்கள் வந்து அவரை சந்திப்பதற்கான ஒரு முயற்சி எடுத்த வந்து இப்போ அதுவும் சரி வர இல்லை. இப்போ இந்த அறிக்கையில் வேறத்தான் எங்களுக்கு தெரியும் வந்து அந்த அந்த ஒரு தவறான ஒரு புரிதல் காரணமாக வந்து அவர்கள் எங்களை சந்திக்கிறதை வந்து தவிர்க்க முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆனா நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இங்க இருக்கின்ற ஒரு கட்சி அதனை சில தனிநபர்களால் தடுக்க முடியுமா? தமிழக முதலமைச்சரை சந்திக்கின்றீர்கள், எதிர்கட்சி தலைவரை சந்திக்கின்றீர்கள், பல கட்சி பிரதிநிதிகளை சந்தித்திருந்தீர்கள். ஆனால் இந்த சந்திப்புகளை குழப்புவதற்கு ஜெயா போன்றவர்களுடைய பின்னணி என்ன காரணத்துக்காக அவர்கள் குழப்ப வேண்டும்? அவர்களும் நீங்களும்
சிறிது காலத்துக்கு முன்னர் எல்லாம் ஒன்றிணைந்து செயற்பட்டவர்கள் அல்லவா? இல்ல, ஜெயச்சந்திரனும் அவர் சார்ந்த கும்பலும் என்னை பொறுத்தவரையில ஸ்ரீலங்கா அரசினுடைய ஒரு ஒரு நிகழ்ச்சிகளுக்குள்ள அவர்கள் போயிட்டு விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் உண்மையிலே தமிழ் தேசியம் இன்றைக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை இல்லாம செய்யறவே இல்லை. இப்ப உதாரணத்துக்கு ஐநா மனிதுரிமை பேரவையை எடுத்துக்கொண்டால் அந்த பேரவையில எங்களுக்கு ஒரு பிரயோசனம் இல்லை பிரசிடென்ட். என்றால் ஸ்ரீலங்கா ஒத்தலை காட்டி அந்த ஐநா மனிதுரிமை பேரவையால எதுவும் செய்ய முடியாது. ஆகவே தமிழ் மக்களுடைய பொறுப்பு கூறல் என்ற விஷயத்துல நாங்கள் அதை தாண்டி போறதாக இருந்தால் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஊடாக மட்டும்தான் அதன் சாத்தியம். அது ஐநா கட்டமைப்புக்குள்ள ஐசிசி ஊடாக மட்டும்தான் அது செய்யலாம். 2002 நினைக்கிறேன் 2002க்கு பிறகு ஐசிசி உத்தியோகபூர்வமாக உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு தீர்ப்பாயம் ஊடாக விசாரணைகள் நடக்கிறது இல்லை. அனைத்து விசாரணைகளும் ஐசிசி ஊடாக மட்டும்தான் நடக்கிறது. ஆகவே ஐநா கட்டமைப்புல ஒரு விசாரணை நடக்கிறதா என்றால் அது ஐசிசி ஒரு அரசு ஸ்ரீலங்கா அரசை விசாரிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறது ஐசிஜே. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஐசிஜேக்கு கொண்டு போறதுக்கு இன்றைக்கு எவரும் இல்லை. அப்ப நாங்கள் முதல் கட்டமாக நாங்கள் ஏதோ ஒரு வகையில ஒரு சர்வதேச விசாரணை நடந்த இனப்படுகொலைக்கு ஏற்படுத்துவோம். அதுல ஐசிசி மட்டும்தான் கண்ணுக்கு முன்னே இருக்கு. அந்த முயற்சியை அப்பட்டமான பொய்களை சொல்லி குழப்பி இறுதியில ஐநா மனிதுரிமை பேரவையில் 2012 இருந்து ஈழத்தமிழர்களுடைய பொறுப்பு கூறல் விஷயம் ஐநா மனிதுரிமை பேரவைக்குள்ள இருக்கு, இன்றைக்கும் இருக்கு. அதுல ஐட்டம் 1, 2, 3 என்று அப்படி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வரைக்கும் ஐட்டம்ஸ் இருக்கு விவாதிக்கிறது. அதுல இவர்கள் சொல்றதையும் படி ஐட்டம் 4ல இருந்து ஐட்டம் 2 கொண்டு வருவோம் கோரிக்கை. அது மிக முக்கியம். மனிதுரிமை பேரவையில ஸ்ரீலங்காவை மீறி எதுவும் செய்ய முடியாது. அப்ப இவற்ற செயல்பாடுகள் அனைத்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக முடிக்கிறேன். நான் இதை முடிக்கிறேன். அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் போர் முடிஞ்ச கையோட அவர் ஈழத்தமிழர்களுக்கு வெளிநாட்டில இருந்த கட்டமைப்புல உடைக்கிறதுக்கு வேலை செய்தது. அதுக்கு பிற்பாடு அவர் அவர் முக்கியமாக நாங்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் செல்வராய கஜேந்திரன் நாங்கள் கூட்டமைப்புக்குள்ள இருந்து கூட்டமைப்பு ஒற்றையாட்சிக்குள்ள 13ஆம் திருத்தத்தை ஏற்கிறதுக்கு முடிவெடுக்கிற இடத்துல நாங்க வெளியில வார முடிவை எடுக்கிற இடத்துல எங்களோட தொடர்பு கொண்டு இல்ல நீங்க கூட்டமைப்பு உடைக்க கூடாதான், நீங்க கூட்டமைப்புக்குள்ள இருக்கணும் என்று சொன்னேன். அதுக்கு பிறகு நாங்கள் நாங்கள் வெளியில இருந்து கூட்டமைப்பை எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு வர விக்னேஸ்வரன் போன்ற ஆக்களுக்கு தெரிய வர கூட்டமைப்புக்குள்ள எல்லாம் தவறாகத்தான் போகுது, சம்பந்தன் சுமந்திரன் ஒரு மிக மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு போறார் என்று சொல்லி விக்னேஸ்வரன் அவர்களை நாங்க வெளியில கொண்டு வரக்கூடிய நிலையில அவர் விக்னேஸ்வரன் ஒரு தொடர்புக்கு கொண்டு போய் விக்னேஸ்வரன் குழப்பிரு. விக்னேஸ்வரன் ஐயாவை குழப்பிறதுல தமிழ்நாட்டை அளிச்ச ஜெயச்சந்திரனுக்கு மிகப்பெரிய பங்கு அப்படின்னு சொல்ற. அப்ப நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த அவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நீக்கி ஒற்றையாட்சிக்குள் முடக்குவதற்கு செயல்படுகின்ற சம்பந்தன் சுமந்திரன் நிகழ்ச்சிகளை தமிழ் மக்களுக்கு தெரிய வர அவர்கள் அவர்கள்ட்ட இருந்து மக்கள் விலகினோம். ஆனா அந்த விலகுற மக்கள் சரியான பாதைக்குள்ள கொண்டு போறதுக்கு தமிழ் தேசியத்தை உறுதியாக கடைபிடிக்கிற எங்கட கைக்கு வரக்கூடாது மிக தெரியும். எங்களை விக்னேஸ்வரன்ட்ட இருந்து பிரிச்சு விக்னேஸ்வரனை தவறான ஒரு வழிக்கு கொண்டு போய் விக்னேஸ்வரன்ட்ட எங்களுக்கு வர வேண்டிய வாக்குகளை பிரிச்செடுத்து விக்னேஸ்வரனுக்கு கொஞ்சம் கொடுத்து இந்த கடைசியில விக்னேஸ்வரன் தன் பேரை கெடுக்கிற அளவுக்கு தான் கொண்டு போனோம். இப்ப இது எல்லாத்துக்கும் பின்னால இருக்கிற நாங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுல எங்களுக்கு கவலை என்னென்றால் இதுல நெடுமாறன் ஐயாவாக இருக்கலாம். எனக்கு நெடுமாறன் ஐயாவோட நேரடி பழக்கம் இல்லை. உண்மையை சொன்னால் நான் உருக்கத்தான் அவரை சந்திச்சிருக்கேன். ஆனா வைகோ அண்ணன் நான் எத்தனை முறை சந்திச்சிருக்கேன். ஆகவே வைகோ அண்ணன் எங்களோட நேரடியாக பேசி அவருக்கு விரும்பின விமர்சனத்தை அவர் உரிமையோட எங்களிடம் வச்சிருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் யாரோ சொல்ற ஒரு கதையை நம்பி அவர் அந்த அறிக்கையை மிக தவறாக வெளியிட்டது. அது மொட்டையாக ஒரு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அது முற்றிலும் தவறு. எங்களுக்கு அது ஒரு கவலையை தந்திருக்கு. ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளூடாக
வைகோ அண்ணனுக்கு வந்து அவர் அவர் தவறாக வழிநடத்தப்பட்ட என்ற விஷயத்தை வந்து அவர் உணரக்கூடிய அளவுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளாக நாங்கள் நிரூபிப்போம். ஆகவே என்ன பொறுத்தவரை இது ஒரு தற்காலிக வைகோ அண்ணனோடையும் நெடுமாறன் ஐயாவோடையும் நாங்கள் வச்சிருக்கக்கூடிய உறவு இல்லாட்டி கட்டியெழுப்பக்கூடிய உறவு சம்பந்தமாக வந்து தற்காலிக பின்னடைவாகத்தான் மட்டும்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் காலப்போக்கில் வந்து அவர்கள் கூட எங்களுடைய எங்களுடைய நீர்மைத்தன்மை தொடர்பாக வந்து ஒரு தெளிவடைந்து அவர்கள் எதிர்காலத்தில் வந்து ஒத்துழைப்பார்கள் நாங்கள் நம்புறோம். ஆனால் தமிழர் ஜெயாவை பொறுத்த வரைக்கும் அவர் ICJ கூற வேண்டும், அடுத்த ICC 2002க்கு முற்பட்ட விடயங்களை விசாரணை செய்ய முடியாது, அப்படியான விடயங்களை தான் அவர் பேசுகின்றார். அவர் முழுமையாக ஐக்கிய நாடுகள் மனித மாற்று வழி என்ன? சரி, மாற்று வழி என்ன பிரச்சனை? ஐசிஜேக்கு வந்து கொண்டு போறதுக்கு எவரும் தயாரில்லை இப்போதைக்கு. சரிதானே? அது எந்த ஒரு முட்டாளுக்கும் தெரியும். அது சாத்தியமே இல்லை இப்போதைக்கு. சரிதானே? ஒரு நாடு ஒரு அரசு மட்டும்தான் ICJக்கு கொண்டு போகலாம். அப்படிதான் சொல்றேன். இன்றைக்கு தமிழ் தேசம் சந்திக்கிற மிகப்பெரிய சவால் என்றால் எந்த ஒரு அரசம் வந்து எங்களுக்கு பின்னால் இருக்கிறதுக்கு தயாரில்லை. இதுதான் உண்மை. சரி, அப்ப அந்த அரசை நாங்கள் ஏதோ ஒரு வகையில வந்து எங்கட பக்கம் திருப்புறத்துக்கு வந்து ஒரு சில நாடுகளுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாங்க கணிசமா டயஸ்போரா இருக்கிற ஒரு சில நாடுகள் வந்து நாங்கள் அழுத்தம் கொடுத்து வந்து அந்த அரசை வந்து எங்கட பக்கம் திருப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அது எப்ப கணிசமாக ஒரு என்ன சொல்ற ஒரு முதிர்ச்சி அடையும் என்றால், அது சரியாக வந்து அதை கிளிக் பண்ணம் என்றால், இங்கே போர் காலத்துல வந்து ஒரு இன அழிப்பு நடந்திருக்கு, அதுக்குரிய சாட்சியங்கள் இருக்கின்றதை நாங்கள் ஏதோ ஒரு வகையில வந்து நிரூபிக்கக்கூடிய இடத்துல. அப்ப அதை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு கண்ணுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் வந்தா ICC. வேற எந்த ஒரு இடத்துலயும் வந்து எங்களால வந்து அதை செய்ய முடியாது. சரிதானே? ஐநா கட்டமைப்புக்குள்ள. அப்ப ICC-ல வந்து இருக்கக்கூடிய விடயம் என்னென்றால் வந்து 2002க்கு பிறகுதான் அதை விசாரிக்கும். அவ்வளவு சொல்றேன். 2002க்கு முதல் விசாரிக்கிறேன்றால் நாங்கள் பாதுகாப்பு சபை ஊடாக போயே ஆகும். அவ்வளவு சொல்றேன். அங்கதான் அந்த சவால். சரி, 2002க்கு முதல் நடக்கிற விஷயங்களை விசாரிக்கிறேன்டா பாதுகாப்பு சபை ஊடாகத்தான் நாங்கள் அதை கொண்டு வரலாம். ஆனா 2002க்கு பிறகு 2002ல இருந்து 2009 அந்த கால பகுதிக்குள்ள தான் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய அளவுக்கு வந்து இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் இருக்கு. ஆகவே நாங்கள் அந்த காலப்பகுதியை வந்து நாங்க பின்னுக்கு கொண்டு போறதுக்கு கட்டாயம் எங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. ஏனென்றால் ஸ்ரீலங்கா அரசு அது யார் ஆட்சியில இருந்தாலும் வந்து அதை செய்விச்சு கொண்டு வருகிறதா வந்து 2002க்கு முன்னுக்கு பின்னுக்கு கொண்டு போறதின் ஊடாகத்தான் நிரூபிக்கலாம். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை செய்வதற்கு முதல் கட்டமாக வந்து இங்க ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கிற நிரூபிக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு அவசியம். அப்பதான் ஒரு கருத்துருவாக்கம் கணிசமாக நடந்து ஒரு பிரஷர் உருவாக்கி அதுக்குரிய ஒரு பின்னணியை வந்து நாங்கள் ஏற்படுத்தலாம். அப்படிங்க சொல்றேன். ஒரு பாதுகாப்பு சபைக்கு போறதுண்டா வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு சில நாடுகள் சில வழியில வந்து அதுல வந்து கொஞ்சம் பின்வாங்க கூடும். ஆனால் பப்ளிக் ஒப்பீனியனை வந்து நாங்கள் திரட்டி, சரி, நாங்கள் இங்க பாரிய குற்றங்கள் நடந்திருக்கிறது ஏதோ ஒரு வகையில வந்து காட்டக்கூடிய ஒரு நிலையில வந்து அவர்கள் அந்த ஒட்டுமொத்த பப்ளிக் ஒப்பீனியனுக்கு எதிராக வந்து போராண்ட வந்து கடினமான ஒரு விடயமாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பலஸ்தீன இனப்படுகொலை சம்பந்தமாக வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு முடிவெடுக்க வந்து எவ்வளத்துக்கு வந்து அவர்கள் அடிபடுறாங்க. இன்றைக்கு எந்த அளவு தூரத்துக்கு வந்து அமெரிக்கா வந்து தன்னுடைய நம்பகத்தன்மையை முற்று முழுதாக வந்து இழந்து போயிருக்கு. அவை அது அந்த பப்ளிக் ஒப்பீனியன் வந்து அத்தியாவசியம். சர்வதேச அரசியல்ல கையாளுறதுக்கு வந்து பப்ளிக் ஒப்பீனியன் அத்தியாவசியம். அந்த பப்ளிக் ஒப்பீனியன் ஏற்படுத்துறதுக்கு வந்து ICC-ல வந்து 2002ல இருந்து 2009 வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள நடந்த இனப்படுகொலை சம்பந்தமான இல்லாட்டி போர்க்குற்றம், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் போன்ற அந்த விடயங்கள் விசாரிக்கப்படுற ஒரு நிலை ஏற்படுத்தினால் எந்த அளவு தூரத்துக்கு வந்து அது உதவும்? பாதுகாப்பு சபை ஊடாக 2002க்கு முதல் நடந்த குற்றங்களையும் சேர்த்துத்தான் பார்க்கணும் என்று சொல்றதுக்கு எந்த அளவு தூரத்துக்கு வந்து எங்களுக்கு அது பலப்படுத்தும்? அதை செய்யாமல் அவருடைய கருத்து என்னென்றால் ஒரு அட்ஹாக் ட்ரைபுனல் ஒன்று உருவாக்குவோம். சரிதானே? 2002க்கு பிறகு ஒரு அட்ஹாக் ட்ரைபுனல் உருவாக்குறதுக்கான வாய்ப்பே இல்லை. குறிப்பிட்ட அரசு, ஸ்ரீலங்கா அரசு
ஐநாவோட இணங்கி கொண்ட உருவாக்கினாலே ஒழிய அட்ஹாக் ட்ரைபியூனல் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவ்வளவு சொல்றேன். ஸ்ரீலங்கா அரசு ஏற்றுக்கொள்ளுகின்ற, அவர்களும் ஒத்துழைக்கிற, அவர்களோடு சேர்ந்து தயாரிக்கிற ஒரு ட்ரைபியூனல் வந்து எங்களுக்கு சரி வருமா? எங்களுக்கு சரி வருமா? அவ்வளவு சொல்றேன். அப்படி இல்லாவிட்டால் வந்து பாதுகாப்பு சபைக்கு போகணும். அப்ப பாதுகாப்பு சபைக்கு ஒரு அட்ஹாக் ட்ரைபியூனலுக்கு போறதுக்கு வந்து அவர் விரும்புகிற பாதுகாப்பு சபை வந்து அதுக்கு அனுமதிக்கும். ஆனா ஐசிசிக்கு மட்டும் வந்து பாதுகாப்பு சபை அனுமதிக்க போறது இல்லையா சொல்ல வர. அப்ப ஒரு 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 தவறான ஒரு நிகழ்ச்சி நிரலை கொண்டு போறதுக்கு ஸ்ரீலங்கா அரசை காப்பாத்தி இந்த இன பிரச்சனை என்றதை ஒட்டையாட்சியை தாண்டி போகக்கூடாது என்ற விடயத்திலேயே பொறுப்பு கூறல் விஷயம் வந்து மனிதருமே பேரவைக்குள்ளே நிரந்தரமாக முடக்கப்பட வேணும். இது வெறுமனே வந்து இந்த நாடுகள் சும்மா ஒரு பேச்சு பொருளா வச்சிருக்கிறத மட்டுப்படுத்தி வச்சிருக்கிறத மட்டும் வந்து செயல்படுறதுக்கு வந்து அவர் முழுதா வந்து விலை போயிட்டாருன்றது வந்து நான் நினைக்கிறேன் அவருடைய செயல்பாடுகளூட வந்து இன்றைக்கு உறுதியாக வந்து வெளிவந்திருக்கு. அதனை கடந்து தமிழகத்தில் தற்பொழுது ஒரு எழுச்சி நிலையை அடையக்கூடிய நடிகர் விஜயனுடைய கட்சியை அல்லது அந்த தரப்பினை சந்திப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளவில்லை. நாங்கள் மேற்கொள்ளவில்லை. நாங்கள் இந்த முறை வந்து மேற்கொள்ளவில்லை. உண்மையிலே வந்து எங்களுக்கு நேரமும் மட்டுமட்டாக இருந்த மற்றவங்களுக்கு அந்த தொடர்புலம் வந்து நேரத்துக்கு வந்து வரவில்லை. அந்த வகையில வந்து நாங்கள் அதை இந்த முறை வந்து நாங்கள் செய்ய முடியவில்லை. ஆனால் நாங்கள் செய்வோம். மங்கள பொறுத்தவரையில வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல இதையும் சொல்லணும் பிரச்சனை. முதலமைச்சர் ஸ்டாலின்ல இருந்து சீமானன்ல இருந்து நாங்கள் ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி அவர்கள் மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட இருந்து அனைவர் எங்களுக்கு சொன்ன விஷயம் என்றால் நீங்கள் எல்லாரையும் சந்திக்க, நீங்கள் எல்லாரும் உங்களோட விஷயத்துக்கு வந்து நீங்கள் எல்லார்ட்டையும் போவோம். இதுல வந்து நீங்கள் கட்சி பேதங்கள் நாங்கள் மற்றவங்களை பற்றி வந்து நாங்கள் ஒரு கருத்தை வச்சிருக்கிறதுக்காக வந்து அவங்களோட போகாமல் விடாதீங்க. ஏனென்றால் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை வந்து எல்லாராலையும் வந்து பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆகவே அந்த அளவு தூரத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் எடுத்த அந்த நோக்கம் உண்மையிலே வந்து தமிழ்நாட்டில கணிசமாக முழங்கிக் கொள்ள கூடிய ஒரு நிலையிலே இருந்துதான் அவர்கள் எங்களை அணுகினார்கள். எங்களுக்கு அது ஒரு கஷ்டமாக இங்கு தமிழ் மக்களுக்கு எதிராக அல்லது நீங்கள் கட்சி ரீதியாக செயற்படுகின்ற பொழுது உங்களுக்கு எதிராக ஒரு அத்துமீறல் வருகின்ற பொழுது அங்கிருந்து கண்டனங்கள், அங்கிருந்து குரல்கள் ஒலிப்பதற்கான ஆரம்ப கட்டமாக இந்த சந்திப்புகளை பார்க்க முடியும். இல்லை, நாங்கள் வந்து இத எங்கட வேலைக்காக வந்து நான் சொல்வது நீங்கள் போராட்டங்கள் இடம்பெறுகின்ற பொழுது உங்கள் மீது அத்துமீறி ஏற்கனவே இருந்தும் இருக்குத்தானே பிரச்சனை. அது ஏற்கனவே இருந்தும் இருக்கு. அதுல மிகப்பெரிய அளவில் இல்லை அல்லவா? மிகப்பெரிய அளவில் பெரிய அளவுல இல்லாததுக்கு பிரதான காரணம் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும் வந்து அவர்கள் தமிழ் தேசிய நிலப்பாட்டை கைவிட்டு ஒற்றையாட்சிக்குள்ள போறதாக இருந்தால் தமிழ்நாட்டில இருந்து விலத்தி இருக்கணும். என்னடா தமிழ்நாடு முழுக்க முழுக்க வந்து ஒரு இமோஷனல் ஒரு உறவு விளங்க சொல்ற. ஆகவே தமிழ்நாடு வந்து பச்சையா சொன்னால் வந்து தமிழ்நாடு வந்து தமிழ் தேசம் வந்து விடுதலை அடைஞ்சு தமிழீழமாக வந்து இருக்கணும் என்றதான் அவர்களுடைய வந்து உண்மையான விருப்பம். அது இங்கே நாங்கள் இங்கே காட்டிக்கொண்டே இல்லாட்டிலும் வந்தா தமிழ்நாட்டுல வந்து அங்க இருக்கக்கூடிய 7 கோடி தமிழர்கள் வந்து அதை வெளிப்படையாக வந்து கதைக்கலாம். ஆகவே அது ஒரு சரியான ஒரு இமோஷனலான ஒரு உறவு. அப்ப அந்த உறவை கிளப்பினீங்களா வந்து தமிழ் தேசத்துடைய முழுமையான உரிமைகளை பெறக்கூடிய ஒரு நிலைமைக்காகத்தான் அதை முழுமையாக வந்து அணித்தது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தலைமைத்துவம் வந்து இல்லை, அதை விரும்பாமல் உண்மையிலே தமிழ் தேசிய நீக்கத்தை தான் செய்ய விரும்புகிறார்கள் என்றா வந்து தமிழ்நாட்டை வந்து அவர்கள் கவனமாக வந்து விட்டு விலகுவோம். இது நாங்க புரிஞ்சு கொண்டு வந்து நாங்கள் 2010ஆம் ஆண்டுல இருந்த பல தடவைகள் வந்து நாங்கள் அங்க சந்திப்புகளை மேற்கொள்றதுக்கு வந்து நாங்கள் முயற்சிக்கிறோம். அவ்வளவு சொல்றேன். நாங்கள் சந்திப்புல மேற்கொண்டோம். உண்மையை சொன்னால் வந்து நாங்கள் அமைதியாக அப்ப நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட தரப்பும் இல்லை. ஆகவே நாங்கள் பலரை வந்து இந்த முறை சந்திச்ச பலரை கூட நாங்கள் வந்து சந்திச்சோம். அவ்வளவு சொல்றேன். சந்தித்து போட்டு வந்து நாங்கள் அதில் வந்து நாங்கள் பெருசப்படுத்த இல்லைன்னா எங்களோட நோக்கம் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு போற பாதை தொடர்பாக தெளிவுபடுத்தி
இது உண்மையிலே தமிழ் தேசியத்துக்கு விரோதமான ஒரு நிலையில தான் இருக்கு என்றதை வந்து அவர்களுக்கு படிப்படியாக வந்து விளங்கப்படுத்துறது. விளங்க சொல்ற. ஆனால் எங்கட கஷ்ட காலத்துக்கு வந்து அது பெரிய அளவுல வந்து எடுபடை இல்லை. ஆனாலும் என்ன நடந்தது? தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெரிய அளவுல வந்து நாங்கள் சொன்ன விஷயம் அவை சம்பந்தமாக வந்து தமிழ்நாட்டில் ஈடுபடாவிட்டாலும் அந்த தமிழ்நாட்டுக்கும் ஈழத்தமிழ் தேசத்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் வந்து கணிசமாக விடுபட்டது. அதுதான் உண்மை. சரிதானே? இப்ப நாங்கள் இதுல நடுவுல வந்து மாட்டப்பட்டோம். எங்களுக்கு நாங்க செய்ய விரும்பினதும் வந்து செய்யாமல் இருந்த இரண்டால் வந்து அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் மக்கள் ஆணை கொடுத்திருக்கு, நாங்கள் நிராகரிக்கப்பட்ட ஒரு தரப்பு. ஆகவே யாரை நம்புறேன்டா வந்து அந்த பெரிய ஆணையை பெற்ற ஒரு தரப்பை வந்து மீறி வந்து எங்களோட வந்து கதைச்சு வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுன்றது வந்து சத்தியம் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் உண்மையிலே 2020க்கு பிறகு வந்து நாங்கள் எடுத்த முயற்சிகள் வந்து பெரியவங்கள வந்து நாங்கள் எதிர்பார்த்த வேகத்துல வந்து முன்னுக்கு போகல. அந்த வகையில நான் உண்மையிலே ஐங்கரநேசன் அவர்களுக்கு வந்து நன்றி சொல்ல விடும் என்றால் நான் நாங்கள் இப்ப ஒரு 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 3-4 மாசத்துக்கு முன்னம் எங்களுடைய பங்காளி கட்சிகளோட வந்து நாங்கள் பேசின இடத்துல வந்து நான் சொன்னேன், நாங்க கட்டாயம் வந்து தமிழ்நாட்டுக்கு போவோம், இதை இப்படி விட்டுக்கொண்டு போக இயலாது. போற போக்குல வந்து தமிழரசு கட்சியும் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வந்து இன்னும் கறக்கிற வேலையைத்தான் செய்யும். அவை பெரிய அளவுல வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை வந்து வெளியிட்ட போறது இல்லை. அப்ப நாங்கள் 7 கோடி மக்களை வந்து எங்களுக்கு கண்ண மூடிக்கொண்டு ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்க நாங்கள் அதை பயன்படுத்தாமல் இருக்க. இப்ப உதாரணத்துக்கு பலஸ்தீன் எடுங்க. பலஸ்தீன்ல வந்து அங்க இருக்கக்கூடிய அரபு மக்கள் வந்து முழுக்க பலஸ்தீனுக்கு பின்னால நிக்கிறாங்க. அரசுகள் வந்து சில வழிகள் வந்து மாத்திரதாக இருக்கலாம், ஆனாலும் அந்த மக்கள் வந்து முழுமையா இருக்கு. ஒரு எல்லையே மீறி போனாலும் வந்து அந்த மக்கள் அங்க இருக்கக்கூடிய முழு மக்களும் செய்யற கருத்துருவாக்கத்தால இவர்களுடைய அக்டிவிசத்தால வந்து இந்த உலகத்துக்கே வந்து தெரியுது வந்து பலஸ்தீன் என்ன நடக்குது. இஸ்ரேல் முழுக்க வந்து அம்பலப்பட்டு போயிருக்கு. அவ்வளவு சொல்றோம். அப்ப எங்களுக்கு அந்த நிலைமையை வந்து நாங்க உருவாக்கணும். இன்றைக்கு 16 வருஷமாக வந்து போருக்கு பிறகு வந்து எங்களுடைய இருப்பை வந்து நாங்கள் அழிச்சு கொண்டு போறோன்றது அமைதியாக அவர்கள் செய்கிற அதை நாங்கள் அம்பலப்படுத்தி வந்து அதை நாங்க பெருசுப்படுத்தி ஆகணும். பெருசுப்படுத்துறதின் ஊடாக வந்து நாங்கள் நியூடெல்லிக்கு கூட வந்து நாங்கள் சில வழியில வந்து மாற்றங்களை கொண்டு வரதுக்கு அது கணிசமாக இனி தமிழகம் காட்டும் என்று எதிர்பார்க்கலாமா? இதுதான் முதல் சந்திப்பு. பிரஸ்ட் இந்த சந்திப்பை குழப்பறதுக்கே உங்களுக்கு தெரியும் தானே எப்படி எல்லாம் நடக்குது. இனி என்ன பார்த்து கொண்டே இருக்க போயிடும். இனித்தான் இன்னும் போகமானது. நாங்கள் சந்திக்க போறோம்ன்ற விஷயம் வந்து எவருக்குமே சொல்லாமல் உண்மையிலே நாங்கள் வெடிக்கிட்டாண்டு மட்டும்தான் நாங்கள் நான் அந்த எங்களோட ஒரு மீடியா குரூப்ல வந்து ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுறான். அது வரைக்கும் நாங்கள் மிக அமைதியாக வந்து நாங்கள் இந்த விஷயத்தை வச்சிருந்தோம். அப்ப இனி சந்திப்பு நடந்ததுக்கு பிறகு வந்து நீங்க நினைக்கிறீங்களா பேசாமல் இருக்க போறாங்க. இனித்தான் ஆக தீவிரமாக வந்து அதை எல்லாத்தையும் குழப்பறதுக்கு வந்து வேலை செய்வாங்க. அப்ப நாங்கள் எங்கிற மனசாட்சிக்கு நேர்மையா நாங்கள் நடந்து கொள்றோம். நாங்கள் தொடர்ந்தும் வந்து நான் சொன்னேன், வைகோ அண்ணன் நெடுமாறன் ஐயா கூட வந்து எங்களை பொறுத்தவரையில வந்து அவர்கள் என்னத்தை சொன்னாலும் வந்து நாங்கள் அவர்களை வந்து நிராகரித்து வந்து அவர்கள் தேவையில்லை என்று நாங்கள் சொல்ல போறதில்லை. நாங்கள் அவர்களை தேடியும் நாங்கள் போவோம். நாங்கள் எப்படி என்றாலும் வந்து அவர்களுடைய அனைவருடைய ஆதரவும் எங்களுக்கு அத்தியாவசியம். நாங்கள் அதை ஏற்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டே இருப்போம். நேற்றைய தினம் ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தீர்கள், நீங்கள் தான் அரசியலமைப்பு பேரவைக்கு சிறிதரனை பிரயோகித்ததாக. அந்த நடவடிக்கை தொடர்பில் சிறிதரனுடன் நேரில் பேசியிருக்கின்றீர்களா? பேசியிருக்கிறேன். நினைக்கிறேன் அவர் ஒரு தெளிவுபடத்தில வந்து செய்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க நேரடியாக பேசியிருக்கின்றீர்கள் அவரோட? நான் பேசியிருக்கிறேன். எங்களுடைய அதிருப்தியையும் நான் தெரிவிச்சும் இருக்கிறேன். அவர் ஒரு கருத்தை சொன்னார். எதுவாக இருந்தாலும் வந்து அதை பகிரங்கமாக வந்து அவர் அதை சொல்லி அவர் செய்த தவறுன்றதுல மாற்று கருத்து இல்லை. அவர் ஒத்துக்கொண்டாரா? வாக்களிச்சேன்றதை வந்து ஒத்துக்கொண்டார். அவர் விஷயம் அதுல ஒரு குழப்பம். அவரே வந்து சொல்லட்டுமே, எனக்கு சொன்னது நான் சொல்றது சரியில்லை வந்து அவர் தன்னுடைய என்ன நடந்ததை வந்து எனக்கு சொன்ன. ஆனால் அவர் அதை பகிரங்கமாக வந்து சொல்லி விளங்கப்படுத்தணும். வந்து என்ன பொறுத்தவரை தவறு என்ற ஒரு நிலப்பாட்டில இருந்து எந்த விதமான மாற்றமும் இருக்க முடியாது. அது தவறு, அது திருத்தப்படவும். அந்த நிலப்பாட்டை வந்து அவர் திருத்தவும். அதை இக்காரணம் கொண்டும் ஏற்க முடியாது.
அந்த இதே வகையில வந்து நான் உரிமையோட தான் கதைச்சேன். ஏனென்றால் நாங்கள் தான் அவருடைய பேரை வந்து முன்மொழிச்சு இதுல வந்து ஒரு தமிழ் கட்சியுடைய ஒரு உறுப்பினர் கட்டாயம் பெறணும்ன்றதுக்காக வந்து எங்களுக்கு இடையிலே நாங்கள் பிரிஞ்சிருந்தாலும் வந்து நாங்கள் அந்த பிரிவினையில வந்து இப்படியான இதுகளுக்கு வந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து நாங்களே கட்சியை தாண்டி வந்து அவரை பாராளுமன்ற குழு தலைவர் என்ற வகையில வந்து அவருடைய பெயரை வந்து நான் தான் பிரேரித்தேன். அதை ஆமோதிச்ச நான் நினைக்கிறேன் கோடீஸ்வரன். சரியான அப்ப அப்ப அப்படி நடந்ததுக்கு பிறகு வந்து அவர் இந்த 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 முடிவை எடுத்தன்றது வந்து எங்கட அமைப்புக்கு வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதை நாங்கள் தெளிவாக அவரிடம் சொல்லியிருக்கோம். இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெயசங்கரை சந்தித்தீர்கள். நீங்கள் மாற்று கட்சிகள் சம்பந்தமான விடயங்களை ஊடக சந்திப்பை தெரிவித்திருந்தீர்கள். உங்களுடன் கொள்கை கூட்டாக இணைந்திருந்த டிஜிஎன்ஏ தற்பொழுது முழுமையாக பிரிந்து விட்டார்களா தமிழ் தேசிய பேரவையிலிருந்து? அவர்கள் வந்து இந்த 13 பற்றி கதைக்க தொடங்கினோடைய வந்து பதவியில் எடுத்துட்டாங்க. ஒப்பந்தத்தை சைன் பண்ணி பதவியில எடுத்துட்டாங்க உள்ளூராட்சி சபைக்கு. சரியான நாங்கள் ஒத்துழைக்கு சீர்காட்டி வந்து அந்த உபதவிசாளர் பதவியில வந்து அதை பெற்றிருக்க முடியாது. ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்திருக்கிறோம். எல்லா சபையிலும் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து தமிழரசு கட்சிக்கும் எங்களுக்கும் இடையில தான் பங்குறதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றேன். அப்ப அதே இதுக்கு முதலே வந்து எங்களுக்கு அந்த சபையிலுக்கான ஒரு முதலுக்கு வர சொல்லித்தான் முதல் ஆட்சி பீடத்துக்கான ஒரு ஆட்சி பீடத்துக்கு அப்ப நாங்க சொன்னாங்க நாங்கள் அப்படிப்பட்ட ஆக்கள். அப்ப நாங்க சொன்னாங்க வந்து நாங்கள் அப்படிப்பட்ட ஆக்கள் இல்லை தானே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வந்து நாங்க தமிழரசு கட்சியோட வந்து நாங்க போறாங்க உங்களோட இறுதியில் எங்களை பொறுத்த அப்ப நாங்கள் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து கூறுகின்றார்கள் இது கொள்கை கூட்டு என்பதை கடந்த 13ஆம் திருத்தத்தை பேசுவதற்கும் எங்களுக்கு இதில் சுதந்திரம் இருக்கின்றது என்பதுதான் அவருடைய கருத்தாக இருந்தது. அப்படி ஒரு சுதந்திரமும் இல்லை. அப்படி ஒரு சுதந்திரம் இல்லை. ஏனென்றால் ஒற்றையாட்சிக்குள்ளே வந்து அறவே இடம் இல்லை என்றதுதான் எங்களுடைய அந்த அந்த ஒப்பந்தத்தின் முன்பக்கத்திலே இருக்கிற ஒரு விஷயம். அறவே இடம் இல்லை. ஆனால் அதில் ஒற்றையாட்சிக்கான அரசியலமைப்பு வரைவு 2015 இருந்து முன்னெடுக்கப்பட்ட தீர்வை நிராகரிப்பதும் ஆனால் 13ஆம் திருத்தத்தை நிராகரிப்பதாக இல்லை. ஆரம்பமோ இறுதி புள்ளி இல்லை என்பதுதான் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கின்றது தெளிவாக. அந்த நீங்கள் ஒப்பந்தம் செய்த காலத்தில் காண்டிவன் நேர்காணலின் பொழுது 13 நிராகரிக்கப்பட்டது என்று கூறினார். ஆனால் சுரேஷ் பிரமித்தனுடைய தம்பி சர்வேஸ்வரன் வெளிப்படையாக சொன்னார் அந்த ஒப்பந்தத்தில் அப்படி அல்ல. சர்வேஸ்வரன் ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லி இருக்கிறார். அந்த நேரத்திலே குறிப்பிட்டிருந்தார். அந்த நேரத்திலே வந்து அவர் ஒப்பந்தத்தை சைன் பண்ணி அவை பதவியில் எடுத்ததுக்கு பிறகு அவை வந்து 13ஆம் திருத்தத்துக்கு வந்து வலியுறுத்துறதுக்கு போயிட்டு என்னடா பதவியை எடுத்தாச்சு தானே அப்படின்னு சொல்ற அதை நாங்க விளங்கி கொண்டாங்க. இப்ப நாங்கள் வந்து அவரோட கதைச்சு வந்து நாங்க சொன்னாங்க வந்து நீங்கள் எப்படி 13ஆம் திருத்தத்துக்கு அறவே இடமில்லை ஒற்றையாட்சிக்குள் அறவே இடமில்லை அங்கட அரசியலுக்குள்ள என்று சொன்னதுக்கு பிறகு ஒப்பந்தத்துல வந்து நீங்க கைச்சாத்துற பிறகு வந்து நீங்க 13ஆம் திருத்தத்தை வந்து அமுல்படுத்த சொல்லி என்ற போறதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அது ஒப்பந்தத்தை மீறுகின்ற விஷயம் என்றதை வந்து நாங்க சொல்லி அப்படி நீங்கள் தொடர போறீங்கன்றா வந்து நீங்களாகவே வந்து விலை கொண்டீங்கன்றதை வந்து நாங்க சொன்னாங்க. அப்ப அவ 3 நாள் கேட்டவை காலாவகாசம் தங்களுக்கு இடையில வந்து கதைச்சு பேசி வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு. அதே எங்களுக்கு வந்து அந்த 3 நாள் கழிஞ்சதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு ஒரு முடிவும் அறிவிக்கவும் இல்லை. தொடர்ந்தும் கூட்டங்களை போட தொடங்கினவன் நாங்கள் ஊடக சந்திப்பு வச்சு நாங்க பகிரங்கமா அறிவிச்ச நாங்கள் வந்து எங்களை பொறுத்தவரை வந்து அவர்கள் ஒப்பந்தத்தை வந்து அவர்கள் கிழிச்செறிஞ்சு போட்டவங்க அவை தங்கடப்பாட்டுல வந்து போறார்கள்ன்றதை வந்து நாங்கள் சொன்னாங்க. அப்படித்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அவை அந்த நிலையில இருந்து தங்கடப்பாடு அப்ப தமிழரசு கட்சியோட போனாலோ இல்லாட்டி அரசாங்கத்தோட போனாலோ புரிந்து கொள்கின்றேன். இவ்வளவு நேரம் கூட இந்த நேர்காணல் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். நன்றி வணக்கம். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்துக் கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி வணக்கம்.